அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலின் 49வது அதிகாரமாக உள்ள காலம் அறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 486வது திருக்குறளை காணப்போகின்றோம். காலம் அறிதல் என்பதற்கு வெல்லும் காலம் அறிந்து ஒரு செயலை செய்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு வான்புகழ் கொண்ட வள்ளுவனால் வகுத்தமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது 486வது திருக்குறளுக்கு நாம் செல்வோமாக. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போமாக. வீரம் மிகுந்த ஒருவன் அடங்கி இருப்பது என்பது ஆட்டுக்கிடா தன்னுடைய பகையை தாக்குவதற்கு கால்களை பின்வாங்கி நிற்பதற்கு ஒப்பாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள், வீரம் மிகுந்த ஒருவன் அடங்கி இருப்பது என்பது ஆட்டுக்கிடா தன்னுடைய பகையை தாக்குவதற்கு தன்னுடைய கால்களை பின் நோக்கி செல்லுவதற்கு ஒப்பாக கருதப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நம்முடைய எதிரியை நேரம் பார்த்து பொறுமையாக எதிர்கொண்டோமானால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிட்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியை காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.